அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். இது ஸ்மார்ட் கோயில்பட்டி மற்றும் கோவில்பட்டி இசையப்பம் சார்பாக இன்றைய ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியினுடைய தொகுப்புகளை நாம இப்ப பார்க்கலாம். பொதுவா நம்ம உடல் நலத்திற்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கீரைகள் இருந்து நாம பெறுகிறோம். அந்த கீரைகள் குறைந்தபட்சம் 30 நாட்களுக்குள் நாம விதைத்து நாம அறுவடை செய்து நாம் அவற்றை பயன்படுத்துகிறோம். அந்த வகையில இன்றைய காலகட்டத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய தன்மை அதிகமாக தாவரங்களில் இருப்பதால் அவற்றை நாம் உணவாக உண்ணும் பொழுது பல்வேறு இடர்பாடுகள் நம் உடலில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்பது உண்மை. அதையெல்லாம் நாம ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு கேட்டா இதற்கு ஒரே தீர்வு நாம தான் மாற வேண்டும். மாற்றம் என்பதுதான் ஒரு நிலையானதல்ல, ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடிய அத்துணை செயல்பாடுகளையும் கண்காணித்து அவற்றிற்கு ஒரு வழிமுறை தரக்கூடியது மாற்றம் என்ற ஒரு சொல் மட்டும்தான். அந்த வகையில நாம மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும்? இப்ப கீரைகள்ல உணவாக பயன்படுத்தக்கூடிய வகையில நாம வீடுகளில் கீரைகளை ஏன் நாம வளர்க்கக்கூடாது? அதுவும் நம்ம நேரடி கண்காணிப்பில் எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தோ அல்லது உரங்களோ, அதாவது உரங்கள் தேவைதான், ஆனால் இன்று அதுவும் தேவையில்லாத உரங்கள் அதிகமாக நாம போட்டு மண்ணை மலடாக்கக்கூடிய தன்மையில தான் இன்றைய சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் நாம நீக்க வேண்டும் என்றால் ஒரே வழி நாம் தான் நேரடியாக செய்ய வேண்டும். அப்ப அந்த கீரைகள்ல வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகமான கீரைகள்ல முதலிடம் பெறுகிறது வெந்தய கீரை. அந்த வெந்தயம் நல்லா தினசரி நாம பயன்பாட்டுக்கு நாம கொண்டு வரலாம். அதை நாம இந்த நுண் இலைக்கீரைகள் அல்லது மைக்ரோ கிரீன் என்று அழைக்கக்கூடிய அந்த செயல்பாட்டின்படி அந்த கீரைகளை குறைந்தபட்சமாக நாம 10 தினங்களுக்குள் அறுவடை செய்து நாம அவற்றை நேரடியாக பச்சையாக உண்பதால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் நமது உடலில் நன்றாக சேர்ந்து நமது உடல் வலிமையை கூட்டுகிறது என்பது பல்வேறு உலக நாடுகள் மற்றும் உணவு ஆர்வலர்கள், அதில் ஈடுபடக்கூடிய டாக்டர்கள் எல்லோருமே சிபாரிசு செய்து தற்பொழுது உலக நாடுகளில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 2000 கோடிகளுக்கு மேலாக ஒரு விற்பனை செய்யக்கூடிய வகையில் இந்த நுண் இலைக்கீரைகள் அல்லது மைக்ரோகிரீன் கீரைகள் தற்பொழுது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் பெரிய பெரிய நகரங்களில் பெங்களூர் மற்றும் சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 கிராம் அழைக்கக்கூடிய அந்த கீரை 150 250 ரூபாய் வரைக்கும் அவங்க விற்பனை பண்றாங்க. அப்ப அதுல ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறது. அப்ப என்ன, ஒரு வைட்டமின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா இந்த நுண் இலைக்கீரைகள்ல 5 மடங்கு வைட்டமின் நமக்கு உடலில் வளம் பெறுகிறது. அதே போல சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் பார்க்கும்போது அதை நம்ம 1 கிலோ கீரைகள் நம்ம சாப்பிடுவதற்கும் இந்த மைக்ரோ கிரீன் கீரைகள் நம்ம 40 கிராம் சாப்பிடுவதற்கும் அது சமமாக உள்ளதால் இது தற்பொழுது நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதுவும் பெரிய படித்த மாணவர்களோ அல்லது பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய பெண்களோ இதை இப்ப தற்பொழுது கடந்த 2 வருடங்களாக வீடுகளிலும் நன்றாக உற்பத்தி செய்து அவற்றை நேரடியாக உணவில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த கீரைகளை நாம பச்சையாக பயன்படுத்தினால்தான் நல்ல ஒரு பயன் கிடைக்கிறது. அப்படி எப்படி சார் நம்ம பச்சையா பயன்படுத்துறோம் அப்படின்னா, இந்த கீரைகள் வளர்ந்த 10 தினங்களுக்குள் அவற்றை நாம அறுவடை செய்ய வேண்டும். அறுவடை செய்வது எப்படி அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய வேர்பகுதியை மட்டும் நாம நீக்கிவிட்டு மேல இருக்கக்கூடிய இளந்தண்டு கீரை, இதற்கு பேரே இளந்தண்டு கீரைகள், மேல 2 இலைகள் மட்டும்தான் இருக்கும், லிட்டில் லீப். அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு அணுக்கதிர்கள் இருக்கக்கூடிய அந்த பவர் அந்த இலைகள் இருப்பதால் அவற்றை நாம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு உடல் ஆற்றல் பெறுகிறோம் என்பதற்காகத்தான். இது எல்லாமே தண்டோட வெட்டி எடுத்துட்டு அதை நேரடியாக சிறு சிறுசா கட் பண்ணி நாம ஏதேனும் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலட்டுகளோ அல்லது பழங்களோ அந்த பழங்களின் மேலே நாம நேரடியாக தூவி நாம அவற்றை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா அதை நாம என்ன சொல்லி கீரையாக நன்றாக கடையலாம் அல்லது மிக்சியில போட்டு கூட நாம என்ன செய்யலாம், அதை கீரையாக நம்ம பயன்படுத்தி தோசையோ அல்லது சப்பாத்தியோ மற்ற வேறு விதமான எல்லா பொருட்களையும் நேரடியாக நாம பயன்படுத்தி நம்ம உடல் வளத்தை பெறுவதற்கு அல்லது நலத்தை பெறுவதற்கு இது உறுதுணை புரிகிறது. இல்ல சார் நாங்க அதிகமா தயார் பண்ணிட்டோம், வேற ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு கேட்டா தன்னிழல், அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த அறை வெப்பநிலையில நம்ம நன்றாக காய வைத்து அவற்றை நம்ம பொடி பண்ணி நம்ம ஒரு டப்பால காற்று போகாமல் வைத்து கொண்டு போனால் அதை நாம எப்ப வேண்டுமானாலும் அவற்றை நாம தோசைகளிலோ அல்லது வேற இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் இல்ல வேற பன் சம்பந்தப்பட்டதில் நம்ம என்ன செய்யலாம், அழகா லேசா அதை கிராஸ் பண்ணி அதுல கூட நம்ம பட்டர் வேற உங்களுக்கு தேவையானதெல்லாம் போட்டு மேல போட்டு கூட நன்றாக சாப்பிட்டால் அதில் இருக்கக்கூடிய பச்சையம்
மற்றும் வைட்டமின்கள் எல்லாமே நம்ம உடல் நலத்திற்கு தேவை உள்ளதாக மாறுகிறது. எனவே நாம கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இவற்றை நாம பயன்படுத்தலாம். இதுதான் நம்மளுக்கு வருங்கால சந்ததியினர் மிகவும் அறிவு சுடருடன் நன்றாக படிப்பதற்கு இந்த கீரைகள்லாம் தற்பொழுது நேரடியாக பயன்பாட்டில் வருகிறது. இதை கூட நாம இன்டர்நெட்லயோ அல்லது வேற செய்திகளிலோ மைக்ரோ கிரீன் என்று நாம போட்டு நாம அவற்றை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அதனுடைய நன்மைகள் இப்ப நிறைய இருக்குது. அதை நாம வீடுகள்ல முதல்ல நம்ம தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் வியாபார நோக்கங்கள் வர வேண்டும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபாய் ஒரு பட்ஜெட்ல கூட நாம எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம போட்டுட்டு தான் அது 10,000மோ 20,000மோ அப்படின்னு நம்மளுடைய முயற்சியில தான் இவற்றை என்ன செய்யலாம் அப்படின்னா விற்பனைக்கு நாம கொண்டு செல்ல வேண்டும். விற்பனை இப்ப பகுதியில் இப்ப அதிகமா நம்ம நகரங்கள்ல பெரிய பெரிய நகரங்கள்ல இதனுடைய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்ப சிறிய நகரங்களுக்குள்ள இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில டாக்டர்கள் உடனடியாக இதை உண்பதற்கு அநேக டாக்டர்கள் சிபாரிசு பண்றாங்க. அதுல இப்ப சில பெண்மணிகள் நிறைய வீட்டிலே வளர்த்து நேரடியாக கொண்டு சென்று அவரிடம் தந்து வருமானம் ஈட்டக்கூடிய வகையில இந்த மைக்ரோகிரீனுடைய வளர்ப்பு இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்பதை நாமும் கவனித்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மைக்ரோகிரீனை நாம வளர்க்கலாம். எளிமையானது, விரைவானது, 10 நாள்ல நம்ம ஊட்டச்சத்துக்களை பெற்று விடலாம். அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இப்ப வெந்தயம், இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுக்கிறோம். நம்ம சொல்ற மாதிரி ஒரு 12 மணி நேரம் மட்டும் நன்றாக ஊற வைக்க வேண்டும். 12 மணி நேரம் ஊற வைத்துட்டு 36 மணி நேரம் நல்ல வெள்ளை துணியில நாம நல்லா முளை கட்டி அதன் பின்பு ஏதேனும் ஒரு ட்ரே வீட்டுல கிடைக்கக்கூடிய எது வேணாச்சும் நம்ம கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜ் பொருட்களை கூட நாம கூட அழகா போட்டு அதுல சிறிதளவு மண் போட வேண்டும். அல்லது தென்னை நார் கழிவு ரொம்ப சிறந்த உரம் அல்லது இயற்கை உரங்கள் மேல நாம 1 சென்டிமீட்டருக்கு மேல போட்டு அந்த ஏற்கனவே முளை கட்டிய அந்த தானியங்களா இருக்கலாம், அல்லது பயறு வகைகள் இருக்கலாம், அல்லது மூலிகை கூட இருக்கலாம். நம்ம வீடுகளுக்கு பயன்படக்கூடிய அத்தனை நாம கொஞ்சம் சிறிதளவு நம்ம போட்டு 10 அல்லது 12 நாட்களில் நன்றாக வளர்ந்து அவற்றை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும். இது வளரக்கூடிய சந்ததியினருக்கு நல்ல ஒரு ஊட்ட நிர்வாகம் தருவதாக இருப்பதால் இவற்றை அனைவரும் பயன்பட்டு நல்ல பலன் பெற வேண்டும்.